ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு எனது அன்பு வணக்கம். கல்வி கரையில நூல் நயம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த வாரம் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு நூல் நம்முடைய நண்பரே எழுதியது. விஜயபாரதம் பிரசுரம் பதிப்பு செய்தது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த நூல் எதை பற்றியது அப்படின்னா, ஆத்திச்சூடி நமக்கு தெரியும். சின்ன வயசில் வந்து உயிர் எழுத்துக்கள் வச்சு நம்ம வந்து படிச்சிருப்போம். அறம் செய்ய விரும்பல ஆரம்பித்து வரைக்கும் உள்ள எழுத்துக்கள் வச்சு நம்ம படிச்சிருப்போம். இதை தாண்டி ஒவ்வொரு எழுத்தில் ஆரம்பிக்கக்கூடிய சொல்லை வைத்து கொண்டும் ஆத்திச்சூடி வந்து இருக்குது. அதை பற்றி பெரும்பாலானவர்கள் அறிய மாட்டார்கள். அதை ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு அதை சும்மா இன்ட்ரடியூஸ் பண்ணால் பத்தாது. ஏன் அப்படின்னா, ஒரு நீதி நூல் எது ஆத்திச்சூடி அப்படிங்கிறது. அந்த நீதி நூலை குழந்தைகளுக்கு சொல்லும்போது சும்மா அறம் செய்ய விரும்பு அப்படின்னு சொன்னால் போதுமா? நிச்சயமாக பத்தாது. அப்போ என்ன பண்ணணும்? அதற்கு ஒரு குழந்தைகள் படிக்கணும். குழந்தைகள்கிட்ட போய் சேரணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? அதை ஒரு கதையாக வந்து சொல்லணும். நம்ம பார்த்தீங்கன்னா பொதுவாக வந்து தாத்தா பாட்டிகள்லாம் வந்து நமக்கு வந்து கதை சொல்லுவாங்க. இன்றைக்கெலாம் அந்த கூட்டு குடும்பங்கள்லாம் வந்து சிதைந்து போயிட்டுருக்கு. இதெல்லாம் வந்து ஒரு பெரிய இழப்பு அப்படின்னே வந்து நம்ம சொல்லலாம். அப்படி பார்த்தா இந்த நூல் ஆத்திச்சூடி அதை பற்றி ஒவ்வொரு ஆத்திச்சூடிக்குமே ஒரு கதையை எழுதியிருக்கிறார் ஆசிரியர். யார் அப்படின்னு பார்த்தா சந்திர பிரவீன்குமார் அவர்கள். இந்த நூலுடைய பேர் என்ன அப்படின்னா, ஔவை சொல்லை தட்டாதே. ஔவையாருடைய சொல் எது? ஆத்திச்சூடி. அப்போ அறம் செய்ய விரும்பு அப்படின்னு சொன்னால் அதை ஒரு கதை வடிவில் சொல்லி கடைசியாக அந்த நீதியாக அந்த கதை சொல்லக்கூடிய நீதி இதுதான் அப்படின்னு சொல்லி அறம் செய்ய விரும்பு அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்கிறார் நூலாசிரியர். இது எதை நினைவுபடுத்துகிறது அப்படின்னு சொன்னால், பழமொழி 400 அப்படின்னு சொல்லியே ஒரு நூல் இருக்குது. அதுவும் ஔவையார் எழுதியது தான். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 வரி இருக்கக்கூடிய ஒரு பாடல் இருக்கும். அதில் வந்து 3 வரிகள் வந்து ஒரு விளக்கம் போதனை போல் சொல்லிட்டு, கடைசியாக ஒரு வரி வந்து பார்த்தீங்கன்னா அறிவுரை சொல்வது போல ஒரு பழமொழியை சொல்வது போல வந்து முடியும். அதை கிட்டத்தட்ட அந்த பேட்டர்னை படித்தோ அல்லது அதில் இன்ஸ்பயர் ஆகியோ கூட இந்த நூலை வந்து இயற்றியிருக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. எந்த வகையில் இந்த நூல் எல்லோரும் படிக்கணும் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, இந்த நூலாசிரியர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நண்பர் அப்படிங்கிறது மட்டும் இல்லை, அது மட்டும் காரணம் கிடையாது. ரொம்ப நல்லாவே எழுதியிருக்காரு இந்த நூலை. ஏன் அப்படின்னா, ஒரு 5 கதைகள் நான் ஒவ்வொரு கதையுமே நான் முழுசாக சொல்லிட்டேன் அப்படின்னா நண்பர்கள் வந்து நூலை வாங்கி படிக்க மாட்டீங்க. அதனால் சில இடங்களில் சில கதைகளை மட்டும் தொட்டு தொட்டு காட்டுறேன். அதை பார்த்தோம்னாலே நமக்கு வந்து எந்த அளவுக்கு ஒவ்வொரு ஆத்திச்சூடிக்குமே ஒரு கதை எழுதணும் அப்படின்னா அதுக்கு வந்து எவ்வளவு கற்பனை வளம் வேண்டும் அப்படிங்கிறத வந்து நாம் இந்த இடத்துல யோசித்து பார்க்கணும். அந்த வகையில் ஆசிரியருக்கு நம்முடைய பாராட்டுகளை வந்து தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக நம்ம நூலுக்குள்ளே போகலாம். முதலாவதாக ஆத்திச்சூடியில் என்னென்ன இருக்குது? அறம் செய்ய விரும்பல ஆரம்பித்து இது வரைக்கும் முடியுது. கிட்டத்தட்ட வகரத்தில் போய் முடியுது, வயில போய் முடியுது. இது எல்லாத்தையுமே வந்து ஆசிரியர் வந்து வந்து கொடுத்துருக்கிறாரு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதை எப்படி ஒரு சீராக பிரிக்கணும் இல்லையா? அப்போ வந்து உயிர் வர்க்கம் அப்படின்னு சொல்லி தனியாக வந்து பிரிச்சிருக்காரு. உயிர்மெய் வர்க்கம் அப்படின்னு சொல்லி, தகர வர்க்கம், வகர வர்க்கம் அப்படின்னு சொல்லி இப்படியான பிரிவுகளாக ஒரு நூல் வந்து ஒரு சீராக வந்து அமைஞ்சிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். முதலாவது கதையே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது. சில கதைகள் வந்து எனக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. குறிப்பாக 6வது சினம் அப்படிங்கிறதுக்கு ஒரு கதையை வந்து ஆசிரியர் வந்து எழுதியிருக்கிறார். அந்த கதையெல்லாம் நீங்கள் உள்ளே படித்தா உங்களுக்கு ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு கதையிலையுமே வந்து அதனுடைய மைய கேரக்டராக வந்து ஒரு குழந்தை தான் இருக்குது. ஏன்னா இது யாருக்கு போய் சேரணும் அப்படிங்கிறத வந்து இந்த நூலுடைய முகவுரையிலே வந்து ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க. யாருடைய அறிவுறுத்தலில் இந்த நூல் எழுதப்பட்டது அப்படிங்கிறத பார்த்தாலும் நீங்கள் வந்து கட்டாயமாக சந்தோஷப்படுவீர்கள். அப்படி பார்த்தா குழந்தைகளுக்கு போய் சேரணும் அப்படிங்கிறனால குழந்தைகளையே வந்து கேரக்டராக வச்சுக்கொண்டு குறிப்பாக அந்த குழந்தைகளுடைய பேரெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவும் அழகாகவே இருந்தது. இந்த நூலில் வந்து இந்த விஷயத்தை யாரும் பாராட்டுவார்களா கவனிப்பார்களா அப்படிங்கிறது தெரியல. அதனால் நான் இதை சொல்லி பாராட்டணும்னு நினைக்கிறேன். பொதுவாக 90களில் இருந்த பிரபலமான பெயர்கள் அல்லது 80களில் 1980s 1990s இருந்த பெரும்பாலான நல்ல பெயர்கள் குழந்தைகளுக்கு வைக்கப்பட்ட பெயர்களை எல்லாம் வந்து ஆசிரியர் வந்து பயன்படுத்தியிருக்கிறார். இன்றைய தேதியில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா நிறையா புது புது பெயர்கள் வாயிலே நுழையாத பெயர்கள் எல்லாம் கூட இன்றைக்கி வைக்கிறாங்க. அந்த மாதிரியான பெயர்களை எல்லாம் தவிர்த்து விட்டு ரொம்ப அழகான ரொம்ப புழக்கத்தில் இருந்த 80s 90s இருந்த அந்த பேரெல்லாம் வந்து கேரக்டர்ஸ்க்கு வந்து வச்சுருக்கிறார். அதுக்குமே நம்ம வந்து பாராட்டை வந்து தெரிவிச்சுக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இன்னும் சில கதைகள் நல்லா இருந்தன. குறிப்பாக நம்ம பார்த்திங்கன்னா
ஒரு சீன உளவாளி வச்சு ஒரு சின்னதாக வந்து ஒரு கதை ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது. எப்படி இப்படியெல்லாம் வந்து ஆசிரியர் யோசிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி. ஒவ்வொரு ஆத்திச்சூடிக்குமே ஒவ்வொரு கதை எழுதணும்னா நிறைய கற்பனை வளம் வேண்டும் இல்லையா? இன்னொரு ஒரு கதையை பார்த்தோம்னா, ஒரு கூட்டு குடும்பமாக இருக்கும்போது இருக்கக்கூடிய அந்த நினைவுகள்லாம் வந்து நமக்கு வந்து வருது. ஒரு 2 குடும்பங்கள் இருக்கு. அங்கே வந்து தாத்தாவும், பாட்டியும் வந்து சில காலம் வந்து மூத்த பையன் வீட்டில் இருக்கிறார்கள். சில காலம் வந்து இளைய பையன் வீட்டில் இருக்கிறார்கள். இப்படியான சூழல்லாம் இருக்கும். இதையெல்லாம் வைத்து கூட இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு பேக்ரவுண்டாக வந்து கதையை வந்து நகர்த்தி கொண்டு போயிருக்கிறார். அதெல்லாம் கூட வந்து ரொம்ப நன்றாக இருந்தது. அதுபோல அ ம இந்த மரபை மறக்கக்கூடாது அப்படின்னு சொல்ல வர இடத்துல கூட அந்த கதையை ரொம்ப சுவாரஸ்யமா வந்து எழுதியிருக்கிறார் நூலாசிரியர். அதாவது தேவாரத்தை ஏன் படிக்க வேண்டும்? தமிழை எவ்வாறு சமய இலக்கியங்கள் மூலம் கற்கலாம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை வந்து ரொம்ப அழகா வந்து நமக்கு வந்து சொல்லியிருக்கிறார். இன்னும் சில ஆத்திச்சூடிகள் ஏற்கனவே தெரிஞ்சது தான். அதையெல்லாம் போய் நான் வந்து இதுக்கு வந்து என்ன கதை எழுதியிருக்கார், இதுக்கு என்ன கதை எழுதியிருக்கார் நான் தேடி தேடி படித்தேன். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆத்திச்சூடி வந்து திருமாலுக்கு அடிமை செய் அப்படின்னு சொல்லி ஒரு ஆத்திச்சூடி இருக்குது. அதற்கு என்ன கதை எழுதியிருக்கிறார் அப்படிங்கிறதையும் பார்த்தேன். ரொம்ப சுவாரஸ்யமாக எழுதியிருக்கிறார். நரசேவையே நாராயண சேவை அப்படின்னு சொல்லி ஒரு ஊருக்கு போகக்கூடிய ஒரு பையன் அந்த கிராமத்து திருவிழாவை பார்த்துவிட்டு அங்கே இருக்கக்கூடிய ஒரு பெரியோருக்கு கிடைக்கின்ற மதிப்பை பார்த்து இவருக்கு ஏன் கிடைக்குது அப்படிங்கிறத வந்து பார்க்குறான். அப்போது ஒன்னொன்றுமே வந்து ஒவ்வொரு கதையுமே வந்து மையமாக ஒரு குழந்தையை வைத்துக்கொண்டு அந்த குழந்தைக்கு வந்து பாடம் சொல்வது போல சொல்லி அதை படிக்கக்கூடியவர்களுக்கு ரொம்ப சுலபமாக, அதாவது தன்னை ரிலேட் பண்ணிக்கிறோம் இல்லையா? எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் குழந்தைகளுக்கு எப்படி போய் சேரும்? அந்த குழந்தை வந்து தன்னை வந்து அந்த நூலோட, அந்த கதையோட, அந்த கதாபாத்திரத்தோட ரிலேட் பண்ணிக்கிறோம். அப்போ தான் வந்து அந்த விஷயம் வந்து சேரும். இதை வந்து ஆசிரியர் வந்து ரொம்ப கவனமா வந்து எடுத்துக்கொண்டு என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, ஒவ்வொரு கதையுடைய மாந்தர்களை வந்து ரொம்ப தெளிவாக வந்து வரையறுத்து, அவர்களுக்கு போதனையை சொல்வது போல அழகா வந்து எழுதியிருக்கார். இதில பார்த்தீங்கன்னா, உடல் நலத்துக்கு சம்மந்தமான விஷயங்களும் கூட ஆத்திச்சூடியில வந்து இருக்கு. அதாவது சனி நீராடு அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அதற்கு தொடர்பாக எழுதும்போது, எண்ணெய் தேய்த்து ஏன் குளிக்க வேண்டும்? அதை பற்றியும் கூட ஆசிரியர் வந்து எழுதியிருக்கார். ஆக ஒரு குழந்தைகளுக்கு நீங்கள் கட்டாயம் வாங்கி கொடுக்க வேண்டிய ஒரு நூல் அப்படின்னு வந்து இதை சொல்லலாம். அதேபோல பெரியவர்களும் படித்து இந்த கதைகளை குழந்தைகளுக்கு சொல்லலாம். அந்த வகையில இந்த நூல் ஆத்திச்சூடியை பரவலாக அனைத்து குழந்தைகளுக்கும், தமிழ் கூறு நல்லுலகு அப்படின்னு சொல்லக்கூடிய தமிழ் அறிந்த அனைத்து குழந்தைகளுக்கும் இந்த நூல் போய் சேர வேண்டிய ஒரு நூல் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப அழகான கதைகளாக குழந்தைகளுடைய மனதில் பதிகின்ற வகையில் இந்த நூல் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் ஒரு நல்ல நூல் அப்படின்னு சொல்லலாம். அடுத்த வாரம் மீண்டும் ஒரு நல்ல நூலுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.